வயிறு புண்ணுக்கு வந்து நேரம் தவறாமல் உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக வந்து உணவுகள் காலை உணவு கரெக்டான நேரத்துக்கு, மதியான உணவு அதே அந்த கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக அல்சர் தொந்தரவுகளோடே இருப்பாங்க சில பேர். வயிறில் புண்ணு வந்து அவங்களுக்கு வாயிலையுமே சில பேருக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உடல் குளிர்ச்சி ஆகிற மாதிரியான உணவுகள் நிறைய எடுத்துகிட்டு வரணும். காரம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரம், புளிப்பு, உப்பு இது 3யுமே வந்து அளவு ரொம்பவே குறைச்சிக்கோங்க. இப்போதைக்கு தேங்காயோட பால் வந்து அடியில் வரைக்கும் அந்த கருப்பு கலர் வரைக்குமே நீங்கள் வந்து சுரண்டி எடுக்கக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் மட்டும் நீங்கள் எடுத்து பால் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 200 ml அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த எரிச்சல், வலி, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது இது எல்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவுகள், ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. வறுத்த பொரித்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் நேரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். மூலிகை டானிக் ஒன்று வந்து கொடுப்போம் அல்சர் நோய்க்கு. அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலே ஃபுல்லாகவே சரியாகி கொடுத்துரும். மறுபடியும் அல்சர் நோயின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் உங்களுக்கு.